Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் பிரியதர்ஷன் ராகுல் இணைந்திருக்காங்க. மேடம், இப்படி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணம் என்ன? எதிர்க்கட்சிகள் இதை மிகையா சொல்றாங்களா? மகேஷ், ஆக்சுவலி வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு என்டிட்டி. எந்த ஒரு ஸ்டேட்கா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு என்டிட்டி வந்து லா அண்ட் ஆர்டர். அந்த லா அண்ட் ஆர்டர் வந்து இனி நாள் வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருந்த ஒரே காரணத்தினாலதான் இந்தியாலேயே வந்து கிரைம் ரேட் வந்து தமிழ்நாட்டுல கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தைரியமா, ரொம்ப என்ன சொல்றது, திமிரா நம்ம வந்து நிக்க முடியுது. ஏன்னா இந்தியால வந்து எந்த ஊர்ல பார்த்தாலும், எந்த ஸ்டேட்ல பார்த்தாலும் வந்து பெண்களுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப கம்மி, தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம், 12 மணிக்கு கூட நாங்க எஞ்சி வெளில போக முடியும் அப்படின்ற பேச்செல்லாம் இப்ப வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் ஒரு ஹிஸ்டரி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ என்ன கடந்த ஒரு ரேப் அகேன்ஸ்ட் விமென் அதெல்லாம் போய் ரேப் அகேன்ஸ்ட் வந்து 3 மாச குழந்தை, 4 மாச குழந்தை, 10 வயசு குழந்தை, ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தை, ஸ்கூல் டீச்சர்ஸே வந்து ரேப் பண்ற தருணத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நிக்குது அப்படின்னா இது லா அண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் கொலாப்ஸ் அப்படின்றத தவிர வேற நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதாவது 2020ல வெறும் ரேப் கேஸ் மட்டும், தமிழ்நாடோட டேட்டா வெறும் ரேப் கேஸ் வந்து NCRB ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 400ல இருந்து 420 வரைக்கும் இருந்தது. இது வந்து 2020, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 2024 லாஸ்டா கிடைச்ச நமக்கு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 471ல வந்து நின்றுருக்கு வெறும் ரேப் கேஸ் மட்டும். அப்படின்னா என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ரேப் கேஸ் நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. பர் டே பர் ரேப் கேஸ். ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணை நீங்க ரேப் பண்றீங்கன்னா அப்புறம் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க நடத்துறீங்க? அதை விடுங்க. இது வந்து வெறும் பெண்களுக்கான ரேப் கேசஸ் மட்டும். குழந்தைங்களுக்கான ரேப் கேஸ் இஸ் ஈவன் மோர் வர்ஸ். அதாவது அது வந்து இட் இஸ் கோயிங் ஆஃப் த ரெக்கார்ட். நிறைய குழந்தைங்க வெளியில வந்து சொல்றது இல்ல, நிறைய தாய்மார்கள் தந்தையார்கள் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. அப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா கூட வெறும் பாக்ஸ்கோ அண்ட் ரேப் கேஸ் சேர்ந்த மாதிரி 2023ல வந்து 3407 கேஸ் இருந்திருக்கு. இதே வந்து 2024ல ஒரே வருஷத்துல 5319 கேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 15 பேரை நீங்க செக்ஷுவலா அசால்ட் பண்றீங்க. அது பெண்களா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், குழந்தைங்க ஆண் குழந்தைங்களா இருக்கலாம், பெண் குழந்தைங்களா இருக்கலாம். இத வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ்ன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும்? இது வந்து ரொம்ப ரொம்ப இட் இஸ் அ ஷேம் டு த ஸ்டேட். உங்களால ஒரு மினிமம் ஒரு உங்க ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெண்கள் குழந்தைங்களுக்கு உங்களால இஃப் யூ கேன் நாட் கிவ் தம் த மினிமம் அஷூரன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அப்புறம் என்ன நீங்க ஸ்டேட் நடத்தி என்ன எலெக்ஷன் பண்ணி எதுக்கு இந்த எலெக்ஷன் டிராமா எல்லாம்? எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் நடத்தி யாரு வந்தாலும் எங்களுக்கு அங்க வந்து ஒரு உரிமை கிடையாது. எங்களுக்கு அங்க வந்து ஒரு மினிமம் எங்க உடம்புக்கான சுதந்திரம் எங்க கையில இல்லைன்னா அப்புறம் அந்த ஸ்டேட் இருந்து என்ன இல்லாம என்னங்க? குழந்தைங்க ரேப்ஸ் நடக்குது, பெரியவங்களோட ரேப்ஸ் நடக்குது, வயசானவங்களோட ரேப்ஸ் நடக்குது. பப்ளிக்கா வந்து பெண்களை பத்தி அவதூறா பேசிட்டு இருக்காங்க. ட்ரக்ஸ் அப்படின்றது சாக்லேட்ஸ் மாதிரி கிடைக்குதாங்க. என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்திட்டு இருக்காங்க? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தும் போது பின்ன அந்த தமிழ்நாடு என்ன நிலைமைக்குங்க போவோம்? இந்த நிலைமைக்கு தான் வந்து நிற்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப மோசமாக இருக்கு, நிர்வாகத்திறன்ல தோல்வி, சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கட்டு விட்டது நீங்க சொல்றீங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். சில தரவுகளை தவறாக சொல்கிறாங்க. பிற மாநிலங்களில், பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் கூட புகார்கள் பதிவாகுதில்லை, புகார் பண்ண போனாலே அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம், புகார் கொடுக்க சொல்லியிருக்கோம், புகார் பதிவாகுது எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல், அதனால் எண்ணிக்கை கூட இருக்குது அப்படின்னு ரகுபதி சொல்கிறார். ஆக்சுவலி இப்போ நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு ஹரியானாவோடையோ ராஜஸ்தானோடையோ மத்திய பிரதேஷோடையோ நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த இயர்ல இருந்து கம்பேர் பண்றீங்கன்ற ஒரு முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன விஷயம்னா, தமிழ்நாடு வந்து படிப்பறிவா இருக்கட்டும், நம்மளோட சுதந்திரமா இருக்கட்டும், பெண் சுதந்திரமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே மற்ற ஸ்டேட்ஸ் விட நம்ம அதிகமா இருந்துட்டு இருந்தது இன்னைக்கு நேத்து கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்னாடில இருந்து. அது ஃபார் மெனி ரீசன்ஸ். நம்மளோட ஜியோகிராபிக்கல் இருக்கலாம், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பிரசன்ஸ் இருக்கலாம், நம்மள வந்து வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்து நம்மள ஆண்டது கிடையாது, வெளி பாஷக்காரங்க கூட வந்து நம்மள வந்து ஆண்டது கிடையாது, நம்மள ஆண்ட ஒரு நாடு இது. சோ அந்த மாதிரி ஒரு பிரிட்டெக்ஸ்ல இருக்கும்போது என்னைக்குமே யாருக்குமே சப்மிசிவா நம்ம இருந்தது கிடையாது. இது ஹிஸ்டரி. அணில இருந்து இனி வரைக்கும் படிப்புன்றது முக்கியம் அப்படின்றது நமக்கு சொல்லி வளர்த்த ஒரு விஷயம். நம்ம வீட்டுல வந்து நமக்கு உதவி செய்யறவங்க கூட அவங்க குழந்தைங்களை வந்து இன்ஜினியர் டாக்டர் தான் படிக்க வைக்கணும்
அந்த ஒரு கல்ச்சர்ல இருந்து நம்ம தமிழ்நாடு வந்தது கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். இப்போ அதே பீகார், ராஜஸ்தானோ இல்ல ஹரியானாவோட நீங்க தமிழ்நாடுவை கம்பேர் பண்றீங்கன்னா, பீகார், ராஜஸ்தான், ஹரியானா வந்து கடந்த 5 வருஷத்துல அவங்க ரேப் கேஸ் வந்து டிட்டோரியேட் ஆயிருக்கா இல்லையான்றதுதான் நம்ம பார்க்கணும். அவங்க 12,000ல இருந்து 10,000க்கு வந்திருக்காங்க. நம்ம வந்து 3,000ல இருந்து 5,000க்கு போயிருக்கோம். இப்ப இது சரியா தப்பா? இப்ப நம்ம வந்து we are a safe state நம்ம சொல்லணுமா? இல்ல பீகாரை பாருங்க, ஹரியானாவை பாருங்க, மத்திய பிரதேச பாருங்க, ராஜஸ்தானை பாருங்க, அதுக்கு வேற நாங்க வந்து சேஃபான ஸ்டேட் தானே நீங்க நம்பர்ஸை வச்சு சொல்லணுமா? இல்ல டேட்டா வச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவங்க டேட்டா என்ன, அதுக்கப்புறமா இந்த 5 வருஷத்துல அது கம்மியா இருக்கா ஏறி இருக்கான்னு பாக்கணுமே தவிர, நீங்க முதல்ல இருந்து நம்ம பேஸா கிரியேட் பண்ண வச்ச ஹிஸ்டரிய வந்து நீங்க நாங்க வந்து படிப்புல நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ங்க, நான் வந்து பெண் விடுதலை வந்து நாங்கெல்லாம் ரொம்ப முன்னேறி இருக்கோம், நேஷனல் வைட்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப சேஃப் ஸ்டேட் தான். நேஷனல் வைட்ல தமிழ்நாடு சேஃபா என்னைக்குங்க இல்ல, என்னைக்குமே சேஃபா தான் இருந்திருக்கோம் நம்ம. அதுக்காக ஒரு 5 வருஷத்துல சரி, அதாவது இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு இல்ல, போதும் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தது போதும் நிறுத்துறதுக்கு நீங்க யாரு முதல்ல? எங்களுக்கு இருக்கிற செக்யூரிட்டி இதே தமிழ்நாடு போலீஸ் ஆல் இந்தியா லெவல்ல வந்து தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னாலே ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு நம்பர் 1 நின்னது கிடையாதா? இங்க இருந்து தானே விஜயகுமார் ஐபிஎஸ் போனாராங்க, சிபிஐ நடத்தினாரு. எந்த கேஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து நமக்கு சென்ட்ரல்ல கூப்பிட்டு பெரிய பெரிய முக்கியமான கேசஸ் கையில கொடுத்ததுங்க, இன்க்ளூடிங் ராஜீவ் காந்தி கேசஸ்? அப்படி இருந்த தமிழ்நாடு தானே இது. சோ இன்னைக்கு நீங்க 3000 5000 ஆக்குவீங்க ரேப் கேசஸ். என்னங்க ரேப் கேஸ் ஏறி இருக்குன்னா அதை பீகாரை பாருங்க, நீங்க ஹரியானாவை பாருங்க, மத்திய பிரதேச பாருங்க, அங்க 10,000 ரேப் கேஸ், இங்க 5,000 சொல்லிட்டு பதில் கொடுப்பீங்களா? நீங்க இது குடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறோம். நாங்க வரி கட்டுறதுக்கு ரீசனே என்னன்னா, நாங்க உயிரோட நிம்மதியா வந்து வெளியில போயிட்டு வர்றது, பசங்க இருக்கிறாங்க, குழந்தை குட்டி இருக்கு, எங்களுக்கு மினிமம் அட்மினிஸ்ட்ரேஷன், எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம், வெளியில போனா டிராபிக் ரூல்ஸ், தண்ணி வரணும், ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும், மழை பெஞ்சா எங்களுக்கு என்ன ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், பஞ்ச பட்னியில நாங்க சாவக்கூடாது. இதுக்கு தானே உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறோம். You are not doing a favor to us. நாங்க கட்டுற டாக்ஸை நீங்க வாங்கி அக்யூமுலேட் பண்ணி அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பிரியதர்ஷினி, ஒரு விஷயத்த திலகபாமாவும் குறிப்பிட்டாங்க, நீங்களும் குறிப்பிட்டீங்க, போதைப் பொருட்களுடைய புழக்கம் ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு. நானுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை போதைப் பொருட்களுடைய புழக்கம் மிக அதிகமாக இருக்குது. அது ஒரு பேராபத்தாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் ரகுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இது வந்து பிற மாநிலங்கள்லேருந்து வருது, இதை தடுக்கிறது மத்திய அரசு தான், ஆனால் மத்திய அரசு எங்கள் பக்கம் தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறார். ஓகே, அதுக்கு முன்னாடி மகேஷ் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து தமிழ்நாட்டுல தான் வந்து ஃபைல் ஆகுது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்விக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல தான் ஃபைல் ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப சொல்லியிருந்தீங்க நீங்க மேடம் கிட்ட பேசும்போது. ஒரு சின்ன புகார் கொடுத்தா பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க, புகார் கொடுக்க தைரியமா வர்றாங்க. அதுக்கு ஒரு சின்ன டேட்டா கொடுத்துருவோம். அதாவது ஒரு 100 கேஸ் நம்ம வந்து இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவா ரேப்புக்கு மட்டும் தான் சொல்றேன் மகேஷ். இது இல்லாம பெண்களுக்கு வந்து டவுரி ஹராஸ்மெண்ட், ஈவ் டீசிங், அதுக்கப்புறம் மர்டர், அதெல்லாம் தனியா விடுங்க. நான் வெறும் ரேப் கேஸ், குழந்தைங்களுக்கு சரி, சீனியர்ஸ், அதாவது மகளிருக்கு, குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கு இருக்கிற ரேப் கேஸ்க்கு டேட்டா மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். 100 கேஸ் ஒரு வேலை ஃபைல் ஆகுது அப்படின்னா அதுல 20 கேஸ் மட்டும்தான், அதாவது அடல்ட் செக்ஸ் அபியூஸ்க்கு வந்து கன்விக்ஷன் ரேட் வருது. அதாவது 100 கேஸ் நான் ரேப் கேஸ் வந்து தமிழ்நாட்டுல ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அதுல 20 கேஸ்க்கு மட்டும்தான் கன்விக்ஷன் நடக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பாக்ஸ்கோல வந்து 100 கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அதுல 10% தான் வந்து கன்விக்ஷன் ரேட் இருக்கு. இந்த 20% கன்விக்ஷன் ரேட் வாங்கறதுக்குள்ள அந்த 20%ல இருக்கிறவங்களோட மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன அளவுக்கு அவங்களுக்கு அழுத்தம் கிடைச்சிருக்கும், எவ்வளவு அவங்க நான் உங்கள்கிட்ட மீண்டுமே வர்றேன். நம்மோடு இப்ப திரைக்கலைஞரும் செயற்பாட்டாளருமான கஸ்தூரி இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு திரும்ப நான் உங்கள்கிட்ட வர்றேன். மீண்டும் பிரியதர்ஷினி, நீங்க புள்ளி விவரங்களோடு குறிப்பிட்டீங்க. அதே போலதான் பிற மாநிலங்கள்லேருந்து இங்க போதைப் பொருள் வருது, மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டு மேல தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து, இதுக்கான பதிலும் உங்க நிறைவு கருத்து சேர்த்து சுருக்கமா. மகேஷ் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லி முடிச்சிடலாம், அது மக்களுக்கு இன்னும் புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பாண்டிச்சேரி பார்டர் இருக்கு பாத்தீங்களா, பாண்டிச்சேரியில இருந்து நீங்க ஆல்கஹாலை வந்து தமிழ்நாடு பார்டருக்கு கிராஸ் பண்ணி எடுத்துட்டு வர முடியுமா உள்ள? அதாவது பாண்டிச்சேரியில நீங்க ஆல்கஹால் பர்ச்சேஸ் பண்ணி அது வந்து சென்னைக்குள்ள எடுத்துட்டு வர முடியுமான்னு கேக்குறேன். வாய்ப்பு இல்ல, சோதனை சாவடி இருக்கு, அங்கங்க தடுக்கிறாங்க.
கரெக்ட். அங்க எந்த போலீஸ் நிக்கிறாங்க? சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் நிக்கிறாங்களா? தமிழ்நாடு போலீஸ் நிக்கிறாங்களா? தமிழ்நாடு போலீஸ் தான் நிக்கிறாங்க. அங்க சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் நிக்கிறது இல்ல. பார்டர்ஸ்ல வந்து எப்பவுமே. கரெக்டா? சோ அது போல பார்டர் வழியா உட்கார்ந்து வேற ஸ்டேட்ல இருந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ட்ரக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் எங்களுக்கு டைவர்ட் பண்றாங்க. அதாவது இந்தியாவே மொத்தமா சேர்த்து தமிழ்நாடு மட்டுமே டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்றாங்கல்ல. அதுக்காக நான் உங்களுக்கு கேக்குறேன், பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில இருந்து ஆல்கஹால் பாட்டில் பார்டரை கிராஸ் பண்ணி சென்னைக்குள்ள வர முடியல, அடுத்த ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு பார்டர் கிராஸ் பண்ணி இத்தனை ட்ரக்ஸ் உங்களுக்குள்ள வருதா? இது உங்களுக்கு தெரியலையா? இதுக்கு மத்திய அரசு காரணமா? இன்னங்க நல்ல கதையா இருக்கே. 2004 சுனாமி வந்ததுக்கு கூட மத்திய அரசு காரணம் சொல்லி முடிச்சிருவாங்க போல இருக்கு. See, there is a limit. இந்த சென்டர் ஸ்டேட் டிஸ்கிரிபன்சி காமிக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க வந்து பொலிட்டிக்கலா என்ன டிஃபரன்சஸ் வேணா வச்சுக்கோங்க, ஆனா மக்கள்ல வந்து அதுல பகடிக்காயாக்க கூடாது. நீங்க உங்க வேலையை வந்து ஒழுங்கா செய்யாம, இன்ஃபேக்ட் அந்த ஒரு ட்ரக் டீலர்ஷிப்ல வந்து என்ன மாதிரி ஒரு அந்த கார்ட்டல வந்து நீங்க வந்து டவுன் சைஸ் பண்ணாம, அதை நீங்க பிரேக் பண்ணாம, ஏன் நீங்க பண்ணலன்னு கேட்டா மத்திய அரசு, ஏங்க இப்படி நடக்குது மத்திய அரசு, ஏங்க ரேப் கேஸ் நடக்குது மத்திய அரசு, மக்களுக்கும் புளிச்சு போச்சுங்க அது கேட்டு கேட்டு. அப்படி ஒருவேளை மத்திய அரசும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேற வேற இருக்கிறதுனால மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னா அப்ப ரொம்ப நல்லது. அப்ப நீங்க ஒதுங்கி போயிடுங்க. மத்திய அரசுல யார் இருக்காங்களோ அவங்களே மாநில அரசுல பண்ணிட்டு போட்டுமே, மக்களா எங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லைங்களா? ஒரு வாட்டியும் என்ன கேள்வி கேட்டாலும் மத்திய அரசு மேல நீங்க தூக்கி பழிய போடுறதுக்கு, அப்ப மத்திய அரசுல இருக்கிறவங்களே வந்துட்டு பண்ணிட்டு போட்டுமே, எங்க நாட்டையும் அவங்களும் ஆண்டிட்டு போட்டோம். ஆனா பிற மாநிலங்கள்ல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப உங்களுக்கு? பிற மாநிலங்கள குற்றங்களை மறைக்கிறாங்க, வழக்கே பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, வெளிப்படைத்தன்மையோட இருக்கோம். அதனாலதான் குற்றங்கள் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாக தெரியுது. அதை எதிர்க்கட்சிகள் குற்றத்தை வந்து பதிவு செஞ்ச உடனே இல்ல நம்ம ஊர்லயே இந்த குற்றத்தை பதிவு செஞ்ச உடனே வெளியில வந்தோடனே அந்த பொண்ணு மிரட்டலையா? இப்போ குற்றத்தை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு விக்டிமும் என்னென்ன பாடுபடுறாங்கன்றது நமக்கு எல்லாம் தெரியுதா? ஒரு கேஸ ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்? சரிங்க, ஒரு சிம்பிள் திங்குங்க, என் உடம்பு என்னோட கண்ட்ரோல், என் உடம்புல எனக்கு பிடிக்காதவங்க தொடக்கூடாது, பீரியட். அதுக்கு எதுக்குங்க நான் இவ்வளவு சண்டை போடணும்? நீங்க போயிட்டே இருக்கீங்க, உங்க கையை பிடிச்சி ரோட்ல இழுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? somebody is taking the ownership of a woman's body. எங்களுக்கு அது பிடிக்கலன்னா என்னது? எனக்கு புரியல. இது நாய் பேய் நம்ம ஆடு மாடு கூட செய்யாத ஒரு விஷயங்க இது. எந்த ஒரு அனிமலும் செய்யாத ஒரு விஷயம், எந்த ஒரு மிருகமுக்கும் தெரியாத ஒரு விஷயம் வந்து இந்த ரேப் தான். தெரியுமா உங்களுக்கு? ரேப் தெரியாத, அதாவது இருக்கிற எந்த விலங்கு நீங்க எடுத்தாலும் அதுங்களுக்கு ரேப் பண்ண தெரியாது, unless and until the women species accepts. இது நல்ல எனக்கு புரியவும் மாட்டேன். எங்க உடம்பை எங்க கண்ட்ரோல்ல கொடுங்கன்றதுக்கு இப்படி தொண்டை கிழிச்சு கத்துற வேண்டியதா இருக்கே ஒரு வாட்டியும். அப்படி ஒருவேளை எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்க எங்க மேல கைய வச்சதுக்கு அப்புறம் போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா திரும்ப எங்களை மிரட்டல் வந்தா என்ன அர்த்தம்? எதுக்கு வந்து கோர்ட்டுக்கு உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு? எத்தனை எஃப்ஐஆர் உடனே ஃபைல் பண்றாங்க? எத்தனை பாஸ்கோ கேஸ் உடனே ஃபைல் பண்றாங்க? என்ன ஸ்டேட் வந்து உட்கார்ந்து எல்லாருக்கும் ரொம்ப கிவிங் so much of security, எங்களுக்கு பயமே இல்லாம நாங்க வந்து உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ண முடியுது? எந்த ஒரு விக்டிம்க்கு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? எந்த விக்டிம் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க? எந்த விக்டிம்க்கு நீங்க அந்த செக்யூரிட்டி கொடுத்துருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு எல்லைக்கு மீறி என்னால இந்த வலி தாங்க முடியல, என் வலி இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் ஃபைல் பண்றாங்க. எனக்கு சரிமா ஏதோ நடந்து போச்சு, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நடக்கிறவங்க யாருமே ஃபைல் பண்றது கிடையாது. இந்த எண்ணிக்கை குறைவுன்னு இவங்க சொன்னாலும் இதுவே ரொம்ப அதிகம், வராத எண்ணிக்கை நிறைய இருக்கு அப்படிங்கிறீங்க. போன வருஷம் நான் உங்களுக்கு டேட்டா வச்சு சொல்றேங்க, போன வருஷம் 3400, இந்த வருஷம் 5300. இது அதிகமா கம்மியா நீங்களே சொல்லுங்க. கிட்டத்தட்ட 50% நீங்க அதிகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து மலை ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டை பாருங்க, பீகாரை பாருங்க, பஞ்சாபை பாருங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்க ஓட்டு போடுறது பீகாருக்கு போடுறோமா, பஞ்சாபுக்கு போடுறோமா, தமிழ்நாட்டுக்கு போடுறோமா? ஓட்டு தமிழ்நாட்டுக்கு தானே போடுறோம். அப்ப தமிழ்நாடுவை தானே நாங்க கம்பேர் பண்ண முடியும். மத்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஊர்ல இருக்கிறவங்க அவங்க பாத்துப்பாங்க. நம்ம கலாச்சாரம் அவங்க கலாச்சாரம் ஒண்ணும் கிடையாது இல்ல. நன்றி நன்றி பிரியதர்ஷினி. அரசு இப்படி சொல்வது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நன்றி பிரியதர்ஷினி.